கர்த்தர் உன்னோடே உன்னோடே இருக்கிறார் என்றான். ஆமென், அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளை இடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு. ஆமென். யோசுவா பார்த்து கர்த்தர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ திகைக்க வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், ஏன்னா நீ போகிற எல்லா இடத்திலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. யார் நம்ம கூட இருக்கிறார்? சர்வ வல்லவராகி இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட என்ன செய்றாரு? இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ யோசுவா 1:9 சொன்னத, அதை மோசே கொண்டு சொன்னத உபாகம புஸ்தகம் 1வது அதிகாரத்துல 38வது வசனத்திலையும், உபாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 28வது வசனத்திலையும் கர்த்தர் மோசையை பார்த்து, நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து என்றார். அப்ப மோசைக்கு கட்டளை கொடுக்காரு. என்ன கட்டளை கொடுக்காரு? ஆமா, ஸ்தோத்திரம். யோசுவாவை என்ன செய்யி? ஆமென். யோசுவாவை என்ன செய்யி? திடப்படுத்தி பலப்படுத்து என்று மோசையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அதைத்தான் யோசுவா 1:9 சொல்றாரு, நான் உனக்கு கட்டளை இடவில்லையா, நான் உனக்கு என்ன விடவில்லையா? கட்டளை இடவில்லையா? கட்டளை இட்டுட்டேனே உனக்கு. கர்த்தர் என்ன செஞ்சிட்டாராம்? கட்டளை இட்டுட்டார். ஆமென். அவர் கட்டளையிட்டு ஏதாவது நடக்காம இருக்குமா? ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் பார்க்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் பார்க்கிறோம். அவருடைய கட்டளைக்கு கட்டுப்படாத ஒன்றுமே இல்லை. அதனாலதான் ஆமா, ஸ்தோத்திரம், யோசுவா பார்த்து சொல்ற, யோசுவாவே நீ பயப்பட வேண்டாம், யோசுவாவே நீ கலங்க வேண்டாம், நான் உனக்கு நீ பலங்கொண்டு திடமனதா இருக்கும்படி உனக்கு நான் கட்டளையிட்டுட்டேன். அந்த கட்டளையின்படி நீ பலங்கொண்டு திடமனதா இருப்பாய். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா புஸ்தகம் பாருங்க. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார். 2வது பாருங்க, யோசுவா புஸ்தகம் 1வது அதிகாரத்துல 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம், இந்த வசனத்தெல்லாம் பாருங்க. கர்த்தர் யோசுவாவை பார்த்து பலங்கொண்டு திடமனதா இறுதி என்றார். இத்தனை வசனத்துல அவர் சொல்லுகிறான்னு பார்க்கிறோம். யோசுவா 1வது அதிகாரத்துல 18வது வசனத்தை படிச்சு பாருங்க. சகல இஸ்ரவேல் ஜனங்களும் பலங்கொண்டு திடமனதா இரும் என்றார்கள். அப்ப பாருங்க, கர்த்தர் சொன்னதுக்கு அப்புறம், மோசையை கொண்டு சொன்னதுக்கு அப்புறம், கர்த்தரும் 3-4 வசனத்துல சொன்னதுக்கு அப்புறம், எல்லா இஸ்ரவேலர்களும் யாரை பார்த்து சொல்றாங்க? யோசுவா பார்த்து சொல்றாங்க, பலங்கொண்டு திடமனதாயிரும், நாங்கள் உமக்கு பக்க பலனாய் இருப்போம், நீர் பலங்கொண்டு திடமனதாயிரும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அவன் ஒரு புதிய பொறுப்புகளை வர்றான், ஒரு புதிய பொறுப்புகளை வர்றான். ஆமா, வருவதற்கு அவனுக்கு கொஞ்சம் அச்சம் இருந்திருக்கலாம், இல்ல ஒரு பயம் இருந்திருக்கலாம். அதை கர்த்தர் பார்த்து தான் சொல்றார், என்ன செய்யாதா, நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். ஆமே, நீ பலங்கொண்டு திடமனதா இருக்கும்படி நான் கட்டளையிட்டுட்டேன். கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? கட்டளையிட்டுட்டாராம். ஆண்டவர் கட்டளையிட்டுட்டேன். ஆமா, ஸ்தோத்திரம். அதனால நீ கலங்க தேவையில்லை, நீ எதை குறிச்சும் பயப்பட தேவையில்லை. நீ போகிற எல்லா இடத்திலும் ஆமே பலங்கொண்டு திடமனதா இருக்கும்படி கட்டளையிட்ட கர்த்தராகி நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட என்ன செய்வேன்? இருப்பேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறான்னு பார்க்கிறோம். ஆமென். அப்போ இம்மாதத்துல கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, பலங்கொண்டு திடமனதாய் இருப்போம். ஆமென். கர்த்தர் நம்மளை என்ன செய்றார்னா, பலங்கொண்டு திடமனதா இருக்கும்படி கர்த்தர் இம்மாதத்தில் எஸ்கோல் ஏச்சி சபையாருக்கு கட்டளையிட்டார். ஆமென். நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார், பலங்கொண்டு திடமனதா இரு. அன்றைக்கு மோசை மூலம் யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்தேன். இன்றைக்கு கர்த்தர் ஆமென் தம்முடைய ஊழியக்காரர் மூலம் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார், பலங்கொண்டு திடமனதா இருப்பீர்கள். நீங்கள் கலக்கம் பயம் உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் பலங்கொண்டு
திடமனதாய் இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 3வது அதிகாரத்துல 12வது வசனம் பாருங்க. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் கிடைக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் நமக்கு கட்டளையிட்டாரே, பலங்கொண்டு திடமனதா இரு என்று கட்டளையிட்டாரே. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் கிடைக்கிறது. இந்த தைரியம் எங்க இருந்து கிடைக்கிறதுனா, நமக்கு கட்டளையிட்டாரே அவர்கிட்ட இருந்து நமக்கு தைரியம் கிடைக்கிறது, திட நம்பிக்கை கிடைக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். எபிரேயர் 10வது அதிகாரத்துல 35வது வசனத்தை நீங்க வாசிக்கிற பொழுது, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. விட்டு விடாதீர்கள். அப்போ தைரியம் வேணும். அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ற, ஆத்துமாவிலே கர்த்தர் தைரியத்தை கட்டளை இடுகிறார். ஆமென். எங்க ஆத்துமாவில் கர்த்தர் என்ன சொல்றார், தைரியத்தை கட்டளை இடுகிறான்னு பார்க்கிறோம். நீதிமொழி 28வது அதிகாரத்துல 1வது வசனம் பாருங்க. ஒருவனும் பின்தொடரா இருந்தோம், துன்மார்க்கர்கள் ஓடி போறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல எப்படி இருக்கிறார்கள், தைரியமா இருக்கிறார்கள். அப்போ இம்மாதத்துல கர்த்தர் நமக்கு தைரியத்தை கட்டளை இடுகிறார். நீ எந்தெந்த காரியத்தை குறித்து பயப்படுகிறாயோ, எந்தெந்த காரியத்தை குறித்து நீ கலங்குகிறாயோ, அதுல கர்த்தர் உன்னை தைரியத்தின் ஆவினால கர்த்தர் நிரப்புகிறார் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தரா நீ பயப்படுற காரியத்துல கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். ஆமென். அப்போது உனக்கு தைரியம் வரும், பலன் வரும், திடன் வரும். நீ பலம் கொண்டு திடமனதா இருக்க கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று பார்க்கிறோம். கலங்க நமக்கு அவசியம் இல்லை, தைரியம் நமக்கு ஆண்டவர் கொடுத்து விடுவார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறன்னு பார்க்கிறோம். தோத்திரம், தேவனுக்கு மகிமை செலுத்துறன்னு பார்க்கிறோம். அப்போ தைரியம் நமக்கு வேணும்னு பார்க்கிறோம். சோத்திரம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்துல சோத்திரம் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்துல 12வது வசனம், அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். எபேசியர் 3:12 அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் கிடைக்கிறது. அப்ப நம்ம விசுவாசிக்கிற இடத்துல நமக்கு என்ன கிடைக்கிறது, தைரியம் கிடைக்கிறது, திட நம்பிக்கை கிடைக்கிறது. ஆமென். தோத்திரம், சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துல 17வது வசனத்துல, கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த இடத்துல பயங்கரமான சம்பவத்தில் சிக்குகிறார். எனக்கு உதவி செய்ய அந்த இடத்துல ஒருத்தரும் இல்லை என்று பவுல் சொல்லுகிறார். அந்த குற்றம் அவர்கள் மேல் வராது இருப்பதாக சொல்லிட்டு அவர் சொல்றார். 2 தீமோத்தேயு 4:17 சொல்றாரு, கர்த்தரே எனக்கு துணையாக நின்று என்னை பலப்படுத்தினார். ஆமென். கர்த்தரே எனக்கு துணையாக நின்று என்ன செய்தார், பலப்படுத்தினார். கர்த்தரே எனக்கு துணையாக நின்று கர்த்தர் என்ன செய்தார், பலப்படுத்தினார். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்துல 13ல இருந்து 16 வரை படிச்சு பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சோத்திரம். எதிரியின் நாட்டு ராஜா படைகள், ஆமென், சோத்திரம், எலிசா இருந்த பட்டணத்தை சுற்றி கொண்டது என்று பார்க்கிறோம். அந்த அவனுடைய வேலைக்காரன் காலையில எழும்பி அந்த பார்க்கிற பொழுது என்ன செய்ய, ஐயோ ஆண்டவனே எதிரியின் படை எப்படி இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எலிசா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. 6:13 வாசிங்களா. 6:13. சோத்திரம். எலிசா என்ன சொல்றாருன்னா, ஜெபம் பண்ணி கர்த்தாவையும் கண்களை திறந்தல்னு விண்ணப்பம் பண்ணினார். அப்பொழுது அவன் பார்க்கிறான். யார் பார்க்கா? சோத்திரம். எலிசாவை சுற்றிலும் ஆமே அக்கினி மயமான ரதங்களும் குதிரைகளும் ஆமே பட்டணம் நிறைந்திருப்பதை யார் பார்த்தா தெரியுமா? எலிசாவின் வேலைக்காரன் பார்த்தான். ஆமீன். எலிசாவின் வேலைக்காரன் பார்த்தான் பார்க்கிறோம். ஆமீன். தோத்திரம்.
அதாவது ஆமா, எதிரியின் படை பட்டணத்தை சுற்றி தான் இருந்தது. ஆனா எலிசாவை பாதுகாக்கிற கர்த்தர் எலிசாவை சுற்றிலும் அக்கினி ரதம், அக்கினிமயமான குதிரைகள் சுத்திக்கிட்டு இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த அக்கினிமயமான ரதமும் குதிரையும் பட்டணத்தை நிரப்பிட்டு, அதுல போட்டிருக்கு, பட்டணத்தை என்ன செஞ்சுதான் நிரப்பிட்டு. அவன் என்ன பண்ணானா, வெளியே தான் இருந்தான். ஆனா பட்டணத்துல உள்ள எது இருந்தா தெரியுமா? அக்கினிமயமான ரதங்களும் அக்கினிமயமான குதிரைகளும் இருந்ததான்னு சொல்லப்பட்டிருக்கு. உள்ள வர முடியுமா? அக்கினிக்கு முன்பாக, ஆமென், அக்கினிக்கு முன்பாக, அக்கினி ரதத்துக்கு முன்பாக பலகையில் செய்யப்பட்ட அந்த ரதம் நிற்க முடியுமா? மாம்சம் அக்கினிக்கு முன்பாக மாம்சம் நிற்க முடியுமா? நிற்க முடியாது. அவரோடு இருக்கிற பாக்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். நீ பாரு, அவன் சுத்தி தான் இருக்கான், விட்டு விட்டு இருக்கான். ஆனா பட்டணம் முழுவதும் யார் இருக்கா? கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படி அக்கினிமயமான ரதங்களினாலும் அக்கினிமய குதிரைகளினாலும் எலிசாவை சுற்றிலும் பட்டணத்தில் நிறைந்திருந்ததை வேலைக்காரன் பார்த்தான். ஆமென், அல்லேலூயா. அதாவது நம்ம ஒண்ணு பார்க்கணும், நம்ம தனியா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. உன்னை சுற்றிலும் சேனைகள், ஆமென், சேனைகளின் தேவனாய் கர்த்தர், அவருடைய படை உன்னை சுற்றிலும், நம்ம வாழுகிற பட்டணத்தை சுற்றி இருக்கிறது. ஆமென். சித்தால பக்கத்தை சுற்றிலும் நிரம்பி இருக்கிறது. நீங்க நினைக்கிறீங்க கர்த்தர் உன்னை சுற்றிலும், நம்முடைய சபையை சுற்றிலும், ஆமென், சித்தால பக்கத்தை சுற்றிலும் என்ன இருக்கு தெரியுமா? அக்கினிமயமான ரதங்கள், அக்கினிமயமான குதிரை நிரம்பி இருக்கிறது. நீ தாராளம் போலாம், தாராளம் வரலாம், எதுவும் உன்னை அணுகுவது இல்லை. ஆமென். ஏன்னா உன்னை சுற்றி அக்கினிமயமான அக்கினி இருக்குது. அக்கினியே அவர்களுக்கு மதிலாக வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென், சொத்துரும். ஆமென். கண்மணியை போல கர்த்தர் நம்மளை பாதுகாப்பாராம். ஆமென். நல்ல கண்ணை இமை காப்பது போல, அக்கினி மதில் இருந்து கண்ணை இமை காப்பது போல அவர் என்ன நம்மளை காப்பா, கண்மணியை போல காத்தருள்வார். எப்படி பார்த்தாரு? கண்மணியை போல கர்த்தர் என்னச்சுவாரா? நம்மளை காப்பார், பாதுகாப்பார். எந்த தீங்கும் தீமையும் எந்த வாதையும் நோயையும் ஒன்ன அணுகாது. ஏன்னா உன்னை சுற்றி என்ன இருக்கிறது? அக்கினி இருக்கிறது. ஆமென். அக்கினிக்கு முன்பாக வாத நோய் பிசாசின் கிரிய அழிஞ்சு போகும். பரிசுத்தாவியாகி அக்கினி, பரிசுத்தாவி அக்கினி உனக்குள்ள வெளியவும் நீ வாழுகிற பட்டணத்தை சுற்றிலும் அது நிரம்பி இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, சோதரா. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல எசேக்கியா சொல்றான் பாருங்க. எசேக்கியா ராஜா கர்த்தரை விட்டு பின்வாங்கல், அவரை சார்ந்து நம்பி அப்படி இருந்துகிட்டு தான். ஆமென். எசேக்கியா ராஜாவை சுற்றிலும் யூதாவை சுற்றிலும் என்ன செஞ்சிட்டான்? அசூரிய ராஜா என்ன பண்ணிட்டான்? ஆமா, வளைந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். ஏராளமான கூட்டம். அப்போ எசேக்கியா ராஜா விசுவாசத்துல ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. 2 நாளாகும் 32வது அதிகாரத்துல 7வது வசனத்துல அவன் எசேக்கியா சொல்லுகிறான், இவன் கொஞ்ச படை எசேக்கியா கிட்ட இருக்குது, கொஞ்ச படை எதிரிகிட்ட இருக்கிறது. ஆமா, சோத்திரம். ஏராளமான கூட்டம், ஏராளமான குதிரை, ஏராளமான ரதம். அவன் யூதாவை சுற்றிலும் சுற்றி கொண்டார்கள் பார்க்கிறோம். கொஞ்சம் படை தான் இருக்கு. அந்த கொஞ்ச படையை வச்சுக்கிட்டு அவன் ஜெபம் பண்றான் பாருங்க. 2 நாளாகும் 32:7 நீங்கள் திடன் கொண்டு சொல்றான் பாருங்க. நீங்கள் திடன் கொண்டு, அப்ப பாருங்க, அவன்கிட்ட இருக்கிறத பாக்குறான், அத அவன் பார்க்கல. வாசிங்க. நீங்கள் திடங்கொண்டு இருங்கள், அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்துக்கும் பயப்படாத, கலங்காமல் இருங்கள், பார்க்கிலும் அதிகம். ஆமென், அல்லேலூயா. இவன்ட கொஞ்சம் படதாங்க. தனக்கு விரோதமா லட்சக்கணக்கான வீரர்கள், லட்சக்கணக்கான குதிரைகள், லட்சக்கணக்கான போர் வீரர்கள் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இவன் ஒரு சின்ன படையை வச்சுக்கிட்டு தான் அவன் பேசுறான். நீங்கள் திடங்கொண்டு தைரியமாயிருங்கள், அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற திரள் கூட்டத்துக்கும் நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஆமென். நம்மோடு இருக்கிறது அதிகம்.
நம்மகிட்ட இருக்கிறது அதிகங்க. இவங்க இருக்க எவ்வளவுதான். எலிசா கிட்ட இருந்தது யாரு? கேஎஸ் மட்டும்தான் இருந்தான். ஆமென். அவன் சொல்றான் அவர்களுக்கு நம்மோடு இருக்கிறது அதிகம். ஆமென், அதிகம். அப்ப பாருங்க, எதிரியை பார்க்கலாம் நம்மகிட்ட இருக்கிறவர் சர்வ வல்லவர். அப்ப சர்வ வல்லவர் சொல்றாரு பலங்கொண்ட திடமனதாயிரு, நான் இருக்கிறேன். கிதியோனை பார்த்து சொல்றாரு, பைந்தாங்கலி கிதியோனே ஆமே பராக்கிரமசாலிங்கிறாரு. ஆமே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்ப பராக்கிரமசாலி நீனே. அப்ப பராக்கிரமசாலி நீ எப்படி இருக்கணும்? பலங்கொண்டு திடமனதா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பராக்கிரமசாலி யாரு? நம்ம கிட்ட இருக்கிறாரு. நம்ம எதை குறித்தும் என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். ஆமே, மனிதனுடைய நிந்தைக்கும் அவமானத்துக்கும் எதை குறித்து என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். ஏன்னா பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்ம பலங்கொண்டு திடமனதா இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. அப்ப விசுவாச வார்த்தை கொஞ்சம் படைய வச்சுக்கிட்டு தான் ஏராளமான படை இருந்தாலும் அங்க இருக்கிற பக்கம் நம்மகிட்ட இருக்கிறவங்க அதிகம் அதிகம். நீங்க பயப்பட வேண்டாம். அவன் குதிரையை பார்த்து பயப்படாதா, அவன் ரதத்தை பார்த்து பயப்படாதா. அதை விட அதிகம் அதிகமாய் படைகளும் ரதங்களும் கொடுக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பலங்கொண்டு திடமனதா இருங்கள். அல்லேலூயா. அப்ப இந்த விசுவாச வார்த்தையை கர்த்தர் பார்க்கிறார். பார்க்கிறோம். ஒரு தூதன் அனுப்பினாரு. ஆமே, ஏராளமான கூட்டம் மடிந்து மண்ணோடு மண்ணாய் போய்விட்டது. ஆமென். இப்ப யாருக்கு பலங்கொண்டு அவன் இஸ்ரவேல் ராஜா என்ன செஞ்சிட்டான்? ஓடிட்டான். ஆமே, யாரு? அசீரியா ராஜா என்ன செஞ்சிட்டான்? ஓடிட்டான்னு பார்க்கிறோம். ஆமே, ஆமா சோதர யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா ராஜா பலங்கொண்டு திடமனதா இருந்தான். ஆமென். அப்ப அதுக்கு முன்ன அவன் என்ன வார்த்தை சொன்னான்? அவரோடு இருக்கிறவங்க நம்மோடு இருக்கிறவர். இப்ப இவங்கிட்ட இருக்கிற குதிரை படை ஏதாவது செத்துருப்பாங்களா? அப்படியே இருக்கு. அங்க யாராவது இருக்காங்களா? எல்லாம் காலி. இப்ப யாரு அவங்களோட இருக்க? யாரு யாரு? நம்மோடு இருக்கிற, நம்ம கிட்ட இருக்கிற ஆளு என்னது? அதிகம். அங்க பூச்சி செத்து பூச்சின்னு பாய்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் நீதிமொழி 28:1 சொல்கிறது, ஒருவரும் பின்தொடரா இருந்து துன்மார்க்கர் என்ன செய்கிறார்கள்? இப்ப இஸ்ரவேல் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தை பாருங்க. ஆமா, துன்மார்க்க கூட்டம், கோலியாத்து கூட்டம் வருகிறதுன்னு பார்க்கிறோம். ஆனா ஆரம்பத்துல பார்ப்பீர்கள்டா, சவுலை பின்பற்றி போட்டிருக்கிறவர்களாம் அவனுக்கு பயந்து என்ன செஞ்சாங்களாம்? ஓடினார்கள். ஆனா அந்த கூட்டத்துக்குள்ள ஒருத்தன் எழும்புறான் பாருங்க. எசேக்கியா மாதிரி பேசுகிற, எலிசா மாதிரி பேசுகிற, ஆமென், ஒருத்தனை கர்த்தர் எழுப்புகிறாருன்னு பார்க்கிறோம். ராஜாவாகிய ஆமே அக்கினிக்கும் உம்முடைய கைக்கு கர்த்தர்களை தப்புவிப்பார் என்று சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்ற விசுவாச வார்த்தை பேசின அதே வார்த்தையை தான் அவன் அழகாக சொல்லுகிறான். என்ன சொல்றான்? கரடின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த கோலியாத்தின் கைக்கும் என்னை தப்புவிப்பார். ஆமே, இவன் நிமித்தம், இந்த கோலியாத்தின் சத்தத்தின் நிமித்தம், இந்த கோலியாத்தின் ஆமே பரியாச வார்த்தை நிமித்தம் யாருடைய இருதயமும் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் தைரியமாய் பேசினான். ஆமே, எல்லாம் திடனற்று போய் இருந்தான்னு பார்க்கிறோம். ஆமே, கர்த்தர் தைரியமாய் பேசின, விசுவாசமா பேசின தாவீதை கொண்டு எதிரியை அழித்தார். பிற்பாடுதான் யாருக்கு பலன் வந்தது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன வந்தது? பலன் வந்தது. அதுக்கு பிறகு தான் யுத்தம் செய்ய புறப்பட்டார்கள். அவங்கள கொண்டு போட்டாங்கன்னு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் இல்லை தப்பி போகல, எல்லாத்தையும் நம்ம சர்வ சங்காரம் பண்ணினாருன்னு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு கட்டளையிட்டார். என்ன கட்டளையிட்டார்? பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, கலங்காத, திகையாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமே, இந்த உலகத்தில் இருப்பினும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நீ எதை குறிச்சும் கவலை வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமா, எதை குறிச்சோ, நோயை குறிச்சோ, பேயை குறிச்சோ, ஆமே பிசாசை குறிச்சோ, எதை குறிச்சோ உன்னை கலக்குகிற, உன்னை பயப்படுத்துகிற ஒரு காரியத்தை குறிச்சோ நீ பயப்படாதா, நீ கலங்காதா, பலங்கொண்டு திடமனதா இருந்து கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். உனக்கு விரோதமா ஒரு வழியா வர்றவன் 7 வழியா ஓடி போவான்.
நீ பலம் கொண்டு திடமனதா இரு. ஆமென். இம்மாதத்துல எது எதெல்லாம் உனக்கு விரோதமா வருதோ, ஒரு வழியா வருதோ, 7 வழியா ஓடி போக கர்த்தர் செய்வார். நீ பலம் கொண்டு திடமனதா இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இம்மாதத்துல கர்த்தர் உன்னை பலம் கொண்டு திடமனதா இருக்கும்படி கர்த்தர் அற்புதங்களை செய்து ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். பயப்படாதே, கலங்காதே, நீ பலங்கொண்டு திடமனதா இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்படியே கர்த்தர் செய்யும்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம்.